சங்கீதம் 113 அதிகாரம். அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே சமயத்தில் இன்னொரு வசனம் கூட அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் இந்த வாக்கு தத்தம், எளியவனை குப்பையிலிருந்து ஆண்டவர் உயர்த்துகிறார். எளியவனை குப்பையிலிருந்து கர்த்தர் உயர்த்துகிறார். எளியவர்கள் யார் என்று சொல்லி நாம் பார்க்கணும். குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். குப்பை என்று சொல்லப்பட்டது வேஸ்ட்டு, கழித்து போடப்பட்டது. நம்ம வீட்டுக்கு எதெல்லாம் உதவாதோ அதெல்லாம் என்ன பண்ணுவோம், குப்பை தொட்டியில் போட்டுருவோம். ஆனால் குப்பையிலிருந்து உயர்த்துகிறது எதெல்லாம் உங்களுக்கு தெரியுது சொல்லுங்க பார்க்கலாம். குப்பையிலிருந்து உயர வளரக்கூடியது எது? ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு குப்பையில் போட்டுடுறோம். அது எப்படி ஆகுது? அது மரமாக உயர்ந்து வளருகிறது. அல்லேலூயா. அப்போ குப்பையிலிருந்து உங்கள் ஏமா நீ மேலே எடுத்து போய் விடுன்னு சொன்ன, அவங்க அம்மா கிட்ட விட்டுடணும். நீயும் வசனம் கேட்க மாட்ட, மற்றவங்களையும் கேட்க விட மாட்டேன். இப்படி சூழ்நிலை இருக்குது. சரி, குப்பையிலிருந்து கர்த்தர் நம்மை உயர்த்துவார் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நான் 6 மாதமாக எல்லா மக்களுக்கு வரும்போது இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவேன். 6 மாதத்துக்கு முன்னால் இருந்து அந்த காரியத்தை ஆவியானவர் அதை எனக்கு உணர்த்தினார். சோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களில் இந்த வருஷத்தில் நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறார். உனக்கு இருக்கிற பலத்தோடு தேவனுடைய சித்தத்தின்படி நாம் கடந்து போகும்போது நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது மட்டுமல்ல, உனக்கு சகாயம் பண்ணுவேன், உதவி செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உரிய காரியம் என்னன்னு சொன்னால், கர்த்தர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சரி, ஒரு 3 பேரை பற்றி நாம் கடந்து போகலாம். 12 மணிக்கு முடிப்பேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு 12:20க்கு பெண்களுக்கு ஒரு கூட்டத்தை வைப்பேன். அதை நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். சோத்திரம். சரி, குப்பை என்பது வேஸ்ட்டு, கழித்து போடப்பட்டது என்று சொல்லி நாம் என்ன பண்ணுறோம், இது வீட்டுக்கு தேவையில்லாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், அதெல்லாம் எடுத்து போய் குப்பை தொட்டியில் போட்டுடுறோம். அப்போது
குப்பையிலிருந்து கர்த்தர் உயர்த்துவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. யாரை உயர்த்துவார்? எளியவனை உயர்த்துவார். எளியவர்கள் யார் என்று சொல்லி பார்க்கும்போது ஏழை எளிய மக்கள் தான் எளியவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சாப்பாட்டுக்கு இல்லாதவங்க, வறுமையில் இருக்கிறவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்க, பலவீனத்தில் இருக்கிறவங்க, வியாதியில் இருக்கிறவங்க, பலவிதமான இக்கட்டில் இருக்கிறவர்கள், இவர்கள் தான் சோத்திரம் ஏழை எளியவர்களாய் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எளியவர்களை உயர்த்துவார். பிரபுக்களோடு உட்காரும்படியாக மகிமையான சிங்காசனத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாய் தேவன் பண்ணக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே எளியவர்கள்னு சொல்லும்போது ஏழைகள், தமிழில் இங்கிலீஷில் சொன்னால் புவர் மேன் என்று சொல்லலாம். ஒன்றுத்துக்கும் உதவாத சிலர் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவர்கள் சோம்பேறி இல்லை, ஆனாலும் அவங்களுக்கு எந்த காரியத்தையும் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. சோத்திரம். உபாகமம் 15ஆம் அதிகாரம், உபாகமம் 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். உபாகமம் 15ஆம் அதிகாரம். பதினைந்தாம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் எந்த வாசலிலும் உன் சகோதரில் எளிமையான ஒருவன் இருந்தால், எளிமையானவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வானால் அது உனக்கு பாவமாக இருக்கும். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளையும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளிமையுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். யார் கட்டளையிடுறது? சொல்லுங்களா. தேவன் கட்டளையிடுகிறார். தேசத்திலே ஏழை எளியவர்கள் இல்லாது இருப்பதில்லை. ஆகவே இவங்க வசதியாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏதோ ஒரு விதத்தில் பொருளாதாரத்தில் ஏழ்மையாக இருப்பாங்க, கஷ்டப்படுவாங்க, வேதனையாக இருப்பாங்க. அவளுக்கு சரீர பிரகாரமாகவும் உதவி செய்யணும், ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உதவி செய்யணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே தேசத்தில் எளியவர்கள் இல்லாது இருப்பதில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஏழை எளியவர்களை நினைவு கொள்ளணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோத்திரம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
ஆ ஆ ஏழைகளின் வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும். ஏழைகள், எளிமையானவர்கள், அவர்களை என்ன செய்யும்? கலங்க பண்ணும். நான் என்ன செய்வேன்? எப்படி செய்வேன்? நாம கல்யாணம் வச்சுட்டு ஜேக்கப் கடையினுங்கிறாரு. அப்படி தான் அவர் பாருங்க. நான் என்ன பண்ணுவோம் தெரியலையே, என்ன தெரியல. கர்த்தர் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்யக்கூடியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், கெட்டியாக கர்த்தரை பிடிச்சிக்கணும். கெட்டியாக கர்த்தரை என்ன பண்ணா பிடிச்சிக்கணும். அவரை பிடிச்சிட்டா சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், ஏழைகளின் வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும். நம்ம திருப்தியாக சாப்பிட்றோம், ஒரு வேளை சாப்பிட்றோம், 2 வேளை சாப்பிட்றோம், 3ஆவது வேலையும் சாப்பிட்றோம், 4ஆவது வேலையும் சாப்பிட்றோம். சாயந்தரம் ஸ்நாக்ஸு, டீ, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா என்ன செய்கிறோம்? சாப்பிட்றோம். ஆனால் ஏழைகளுடைய வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம், அந்த நாட்களில் மிஷினரிங்க அங்கே வந்தாங்க. வந்து பாருங்க, அவங்க ப்ரெட்டு எடுத்து கொஞ்சம் ஜாமை போட்டு அதை சாப்பிட்டு ஊழியத்தை செஞ்சாங்க. ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும் அதெல்லாம் துச்சமாய் நினைத்து கர்த்தருடைய ஊழியத்துக்காக செலவழிச்சாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். நான் அநேக இந்த 1ஆம் தேதி அந்த நைட்டில் அநேக காரியங்களை சொன்னேன். ஐடாஸ் கார்டர், அதே மாதிரி தொபியோ என்கிறவர். ஆகவே இப்படிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், சிவகாசியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அவருக்கு பல்கலைக்கழகத்தில், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்தவர், நல்ல வசதியான சூழ்நிலை இருந்தார். அவர் அந்த பணத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து விற்று இங்கே வந்து என்ன பண்ணார்? ஊழியத்துக்கு செலவழிச்சார். அவர் பாருங்க, ஒரு கால் சட்டை தான் போட்டிருப்பார், அரைக்கால் சட்டை போட்டிருப்பார், ரொம்ப மெலிஞ்ச மனுஷனாக இருப்பார். ஆக தொப்பி போட்டிருப்பார். ஒரு அம்மா கூழ் கொடுக்கறதுக்கு வந்தது. அந்த பாத்திரத்தை அவர் வாங்கி குடிக்கல, அந்த அம்மா கொடுக்கல. அப்போது தொப்பியில் வாங்கி குடித்தார். ஏன்னு சொன்னால் தீட்டாயிடும் அப்படின்னு சொல்லி சிவகாசியில் இருக்கிற ஒரு அம்மா என்ன பண்ணுச்சுங்க, கூழ் கொடுத்தது, அதை வாங்கி குடித்தார். இப்படியெல்லாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்த அநேக பரிசுத்தவான்கள் தங்களை அருமையானவர்களே ஏழைகளை நினைத்து பஞ்சத்தில், வறுமையில், கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்காக தேவனுடைய தங்களுடைய சொத்துக்களை விற்று கொண்டு வந்து இந்திய தேசத்தில், ஆப்பிரிக்கா தேசத்தில் அநேக பழங்குடியின் மக்கள் மத்தியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தாங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஆகவே ஏழைகளின் வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கலங்க பண்ணும். ஏமா இவனை கூட்டினுட்டா? அவனை அங்கேயே விட்டு பூட்டிடு. டேய், நீ இனிமேல் இங்கே வரவே கூடாது, மேலே போயிடு. சோத்திரம். சரி, யோபு 29ஆம் அதிகாரம் 14-15. யோபு 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். ஆ ஆ ஆ ஆ நான் குருடருக்கு கண்ணும், எப்படி சப்பானிக்கு காலுமா இருந்தேன். யோபு சொல்றாரு, குருடனுக்கு கண்ணாக இருந்தேன், சப்பானிக்கு காலாக இருந்தான். கீழே வாசிமா. நான் எளியவர்களுக்கு தகப்பனாயிருந்தேன். ஏழை எளிய மக்களுக்கு எப்படி இருந்தேன்? தகப்பனாயிருந்தேன் என்று சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்படின்னு சொன்னால் யோபு எப்படிப்பட்டவன மனுஷனாக இருந்தான்? கீழே ஒன்று வசனத்தை வாசிக்கலாம். யோபு 31ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோபு 31ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட மாட்டேன். நல்லா கவனிங்க. யோபு சொல்றாரு, நான் ஒருவனா என்னைக்கும் சாப்பிட்டதே இல்லை. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளோடு கூட தான் ஒவ்வொரு நாளும் சாப்பிடுவேன்னு சொல்றாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நல்லா கவனிக்கணும். அப்போ யோபு ஒருவனாய் சாப்பிட்டதில்லை. நாம் என்ன பண்ணுவோம்னா, ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நாய்க்கு ஒரு சாப்பாடு வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க அந்த நாட்களில் இருந்த மக்கள். இப்போ அதெல்லாம் அதாவது நம்ம வேறு மாதிரி ஆகிட்டோம். கஞ்சன் என்ன பண்ண மாட்டான், சாப்பாட்டு கையில் கூட என்ன பண்ண மாட்டான், காக்காயை ஓட்ட மாட்டான். காக்கா அந்த பருக்கு சாப்பிட்டுடுமே அப்படின்னு சொல்லி. அப்படி நாம் இருக்கக்கூடாது. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளோடு நான் சாப்பிட்டேன் என்று யோபு சொல்கிறார். தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளோடு கூட சாப்பிடக்கூடிய ஒரு மனுஷனாக யோபு காணப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கீழே வாசிக்கலாம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நல்லா கவனிக்கணும். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு, நல்லா சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நாம் யாருக்கு கொடுக்குறோம்? ஏழைக்கு கொடுக்குறோன்னு சொல்லி கொடுக்கக்கூடாது. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். இவங்களுக்கு எப்படி கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். ஏழைக்கு நீ கொடுத்தா ஆண்டவர் உனக்கு திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. அவன் ஏழை, கஷ்டப்படுகிறான், வறுமை இருக்கிறான், தரித்திரம் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நீ அவன் மேல் மனதுருகி இரக்கம் பாராட்டி அன்பு செலுத்தி அவனுக்கு கொடுக்கும்போது அதை கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? திரும்ப கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கீழே வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் எழுதியிருக்கிறது. நீதி என்றென்றைக்கும் நிற்கும். வாரி இறைத்து ஏழைகளுக்கு கொடுக்கும்போது அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். ஆகவே நீங்களும் நானும் கர்த்தருக்கு கொடுக்கிறவளாக இருக்கணும். வாரி இறைத்து ஏழைகளுக்கு கொடுத்தான், வாரி இறைத்து ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றைக்கும் பரலோகத்தில் நினைவு கூறப்படும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் மக்கதோனியா நாட்டு விசுவாசிகள் கொடிய தரித்திரத்திலும் வறுமையில் இருக்கும்போதும் மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுத்தார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், மனப்பூர்வமாய் கொடுத்தாங்க, உற்சாகமாக கொடுத்தாங்க. ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கென்று கொடுக்கறதுல
பாருங்க, ராபோஜனை எடுக்கிற அநேகர் இந்த பாருங்க, அந்த 100 ரூபா கூட அந்த சோத்திரம் மிஷினரி காணி கொடுக்க மாட்டாங்க. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க, இந்த வருஷத்தில் அப்படி செய்யக்கூடாது. அப்போது அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சொந்த ஜனத்தை விட்டு எல்லா பாஷைகளை அவங்க பாருங்க, பாஷையரே தெரியாத ஒரு இடத்துக்கு கடந்து போய் மலைகளில் வனாந்தரத்தில் ஏதோ ஒரு இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. ஆகவே மிஷினரிகளுக்காக நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும். நாம் கொடுக்குற அந்த 100 ரூபாயினால் அவங்க திருப்தி அடைகிறாங்களா? திருப்தி அடையல இல்லை. மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கர்த்தருக்கென்று கொடுக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். ஒரு சிலர் ஒழுங்காக அந்த மிஷினரி காணிக்கை கொடுக்குறாங்க, ஒரு சிலர் கொடுக்கறதே இல்லை. இந்த வருஷத்தில் நாம் தீர்மானம் எடுக்கணும். இந்த வருஷத்தில் நாம் என்ன பண்ணால் தீர்மானம் எடுக்கணும். சோத்திரம். அது யாராவது ஒருத்தரை நியமித்து அந்த மிஷினரி காணிக்கை அவங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னால் தான் அது நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஆனால் இனம் தெரியாத, மொழி தெரியாத மக்கள் மத்தியில் கடந்து போய் கர்த்தருக்காக தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து தேவ ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிற அந்த மக்களுக்காக நாம் எதையாகிலும் செய்யணும். அல்லேலூயா. ஒன்று நீ போ, இல்லைன்னா அனுப்பு. யாராகிலும் ஊழியக்காரனை அனுப்பணும், இல்லை பணத்தை அனுப்பணும். ஆகவே நாம் இதையும் செய்ய மாட்டேன், அதையும் செய்ய மாட்டேன், எனக்கு எதுவுமே பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க. சோத்திரம். நாம் தேவையில்லாத கடன்களை வாங்கி வாரமெல்லாம் ஃபைனான்ஸ் கட்டின்னு இருப்போம். தேவையானதை மட்டும் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். வாரமெல்லாம் ஃபைனான்ஸ் கட்டுற விசுவாசிகளாக நாம் இருக்கக்கூடாது. ஆகவே சோத்திரம், கர்த்தருக்கு முதல் இடத்தை கொடுக்கணும். அப்படி நீ கொடுத்தா இந்த வருஷத்தில் கர்த்தர் உன்னை வாரி இறைக்கத்தக்கதாக தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். வாரி இறைத்து கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஆகவே கொடுக்கிற அந்த பாருங்க, இறைக்கத்தான் கிணறு என்னவும். ஆமாம், சொரக்கம். இறைக்கிற கிணறு சொரக்கம்னு சொல்லப்பட்டுக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு நீ எந்த அளவுக்கு கொடுக்குறியோ அந்த அளவுக்கு உன்னை கர்த்தரை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். கிறிஸ்மஸ்னு வரும்போது சோத்திரம் அநேகர் தசம்பாகத்தை கட் பண்ணிட்டாங்க. சோத்திரம் அநேகர் கட் பண்ணிட்டாங்க. சோத்திரம். இது கிறிஸ்மஸ்க்கும் கொடுக்கணும், இதுக்கும் கொடுக்கணும், என்ன பண்ணுறது? சரி, தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கறதுனால நாம் தரித்திரராகிறதில்லை. நாம் கர்த்தர் திரும்ப கொடுக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், தேவன் திரும்ப கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சோத்திரம். வாரி இறைத்தான், கர்த்தருக்கு கொடுத்தான், அவன் நீதி எண்ணப்பட்டது. அல்லேலூயா. சங்கீதம் 107 அதிகாரம் 41 வசனம். சங்கீதம் 107 அதிகாரம் 41 வசனம். எளியவனையோ சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவனுடைய வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எளிமை, ஏழை எளிமையானவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆகவே நாம் ஏழையாக இருக்கலாம், வறுமையில் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம், வெறுமையாக இருக்கலாம். ஆனால் ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ள எப்படி இருக்கணும் சொல்லுங்களேன்? ஆமாம், அடங்கி இருக்கணும். சோத்திரம்.
நீங்கள் ஜெபம் பண்ணால் தான் உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளோ மற்றவங்களோ ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் அசட்டை பண்ணால் அவங்களும் அப்படி அசட்டையாக இருப்பாங்க. ஆராதனைக்கு வருவதில் ரொம்ப அசட்டையாக பண்ணக்கூடியவங்கள வாழ்க்கையில் நான் நிறைய காரியத்தை பார்க்குறேன். ஆராதனையில் வருகிறதுக்கு ரொம்ப அசட்டை பண்ணி இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம் நினச்சிட்டு வரக்கூடாது. தேவ சமூகத்தை நித்தமும் தேடணும். அல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எப்போதும் துதிக்கிறவங்க தேவ சமூகத்தை தேடுவாங்க. ஸ்தோத்திரம். எளியவர்களை எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் வைக்கிறவராக இருக்கிறார். குப்பையிலிருந்து உயர்த்தினவர்கள் யார்? 3 பேரை நான் சுருக்கமாக சொல்ல போகிறேன். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக அவரோடு கூட எப்ரோனிலே உடன்படிக்கை பண்ணின பிற்பாடு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அப்போ தாவீது எப்படிப்பட்டவனாக இருந்தான்? ஆடுகளின் பின்னால் தெரிந்து கொண்டிருந்தான். ஆனாலும் சாமுவேல் மூலமாக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு கோலியாத்தை வீழ்த்தினான். அப்போது சவுல் என்ன பண்ணான்? அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை கொல்லும்படியாக பிரயாசப்பட்டான். ஆனால் அவன் கடந்து போய் ஆகீஸ் ராஜாவிட்ட கடந்து போயிட்டான். அதுக்கப்புறம் சோத்திரம் தலைமறைவாக இருந்தான். தாவீது சவுல் மரித்த பிற்பாடு அந்த எப்ரோனியில் இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? கூடி வந்து மூப்பர்கள்லாம் கூடி போயிட்டு தாவீது இடத்துல போய் சொன்னாங்க, கர்த்தர் ஏற்கனவே உன்னை கொண்டு கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார், ராஜாவாய் கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். அந்த நாளிலும் எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறீர், இந்த நாளில் நன்மை செய்திருக்கிறீர். ஆகவே என்று சொல்லி அவரை கொண்டு வந்து எப்ரோனிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு சவுலை தள்ளி தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அப்ப என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ஒரு மனுஷன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தால் அவனை கண்டிப்பாக கர்த்தர் உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் எப்படி இருக்கிறீங்கிறது எனக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக, தேவனுக்கு சித்தமானவர்களை செய்கிறவர்களாக நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருந்து தேவ சித்தத்தை செய்கிறவர்களை இந்த வருஷத்தில் கண்டிப்பாக கர்த்தர் உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாறணும். தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யணும். அப்படி செய்யும்போது தேவன் நம்மை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இருதயம் எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்க்கும்போது 17ஆம் அதிகாரம், எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? தாவீதும் சோத்திரம் அவனுடைய வேலையாளம் கடந்து போகும்போது சவுல்கிட்ட போயிட்டாங்க. அவனை உன் சத்துருவை ஒரே குத்தி கொன்னுடுறான் அப்படின்னு சொன்னபோது அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தாவீது சொல்கிறான், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவராக செத்தாதான், அவருக்கு மரணம் வந்து செத்தாதான், அவரை நாம் என்ன பண்ணக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது, அந்த இரத்த பழி நம்ம மேலே வரும் என்று சொல்லுகிறான், எச்சரிக்கிறான். அல்லேலூயா. ஆகவே தாவீது எப்படிப்பட்டவனாக இருந்தான்? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். நீங்களும் நானும் இந்த வருஷத்தில் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருந்து தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக காரியங்களை நாம் சொன்னோம். இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. யாக்கோப்பு 1 அதிகாரம் 26 வசனம். யாக்கோப்பு 1 அதிகாரம் 26 வசனம். நாவை அடக்காமல் இருதயத்தை வஞ்சித்து எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். அது இல்லைம்மா, நாவு அடங்காதுதான், நாவு அடங்காதான், அது நெருப்பு அதுக்கு முன்னால் இருக்குது மாதிரிமா, நாவு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம், முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதா இருக்கிறது. நாவை அடக்க ஒருவனாலும் கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். யாரால கேட்டேன்? எது சொல்லுங்களேன். நான் யாரால கேட்டேன்? நோருன்னு சொன்னால் தெலுங்கு. நோரால கேட்டான்றது அது தமிழும் இருக்குது, தெலுங்கும் இருக்குது. நோர் என்பது வாயை குறிக்கும். ஆகவே யாரால கெட்டன்னு சொன்னால் வாயால் கெட்டன்றது. ஆகவே வாயை கட்டு வம்புல இழுத்துக்க நமக்கு சிக்கி கொள்ளக்கூடாது. ஆகவே நாவு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகமாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் நாவை அடக்க வேண்டும். எதை அடக்கணும்? ஆமாம், அது அநீதி நிறைந்த உலகமாக இருக்கிறது. இருதயத்தை வஞ்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. இருதயத்தின் நிறைவை எது பேசும்? வாய் பேசும். ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சோத்திரம். எபிரேயர் 13 அதிகாரம் 9 வசனம். எபிரேயர் 13 அதிகாரம் 9 வசனம். கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது. எதனால ஸ்திரப்படுகிறது? கிருபையினாலே ஸ்திரப்படுகிறது. காலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். காலை தோறும் கிருபை புதிதாக இருக்கிறது. காலையில் எழுந்து கர்த்தரை துதிக்கணும், துதிக்கணும், துதிக்கணும். ஐயோ, எனக்கு வேலை பிரச்சனையாக இருக்குதே, இந்த பிரச்சனை இப்படி இருக்குது, அந்த பிரச்சனை அப்படி இருக்கிறது, வெயிட்டு பிரச்சனை அப்படி இருக்கிறது, வேலை பிரச்சனை அப்படி இருக்கிறது, பல பிரச்சனைகள் நம்ம முன்னால் நிற்கும். ஆனாலும் காலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். கர்த்தர் என்னை தேடனா கர்த்தர் முன்னே போவார், கோணலானவர்களை செவ்வையாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாங்க. ஆகவே சோத்திரம். கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படும். ஆகவே கிருபையினால் இருதயம் ஸ்திரப்படத்தக்கதாக தாவீதுடைய இருதயம் அருமையாக, தாவீதுடைய இருதயம் அருமையாவுடைய சோத்திரம் ஏற்றதாய், அவன் தேவனுடைய சித்தத்தை செய்யத்தக்கதாக ஏற்றதாய் கர்த்தர் கண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. 2வது காரியத்தை பார்க்கலாம். எஸ்தர் 10 அதிகாரம் 3 வசனம்.
எஸ்தர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆ ஆ ஆ ஆ நல்லா கவனிங்க, மறுபடியும் வாசிக்கலாம். 2வது மொர்தகாய் என்பவன் அகஸ்வேருக்கு 2வதாகும். அந்த அந்த ராஜாவுடைய தேசம் எத்தனை தேசம் இருந்ததாங்க? 127 தேசம் இருந்தது. அதற்கு 2வதாக அவன் வந்தான். காரணம் என்ன தெரியுமா? கீழே வாசிக்கலாம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆ ஆ ஆ நீ தப்புவா என்று உன் மனதில் நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்பும். நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உறுதியாக இருக்கும்படி ராஜ மேன்மை கிடைத்திருக்கிறது. யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே சமயத்தில் எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிமா. அதுக்கு முன்னால் வசனம் 16. கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். உபவாசம் பண்ணுவோம். சட்டத்தை மீறி நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி எஸ்தர் தீர்மானம் பண்ணான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எஸ்தர் தீர்மானம் பண்ணான். முதலாவது, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் தாவீது காணப்பட்டான். அல்லேலூயா. 2வது நாம் பார்க்கிறோம், சோத்திரம், அருமையானவர்களே, சோத்திரம், யூத குலம் எல்லாம் அழிக்கப்படணும்னு சொல்லி சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அப்போது அப்படிப்பட்ட காலத்தில் மொர்தகாய் எஸ்தருக்கு சொல்ல சொன்னான். 3 நாள் உபவாசித்து ஜெபிக்கிறோன்னு சொல்லி தீர்மானம் பண்ணுறாங்க. அல்லும் பகலும் புசியாதபடி குடியாதபடி இருந்து அவங்க உபவாசித்து ஜெபிக்கிற போது காரியம் எப்படி மாறினது? 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்தில் இருக்கிறவங்க. ஆனால் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்த அந்த எஸ்தரும் மொர்தகாயுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு காரியத்தை உருவாக்கினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மொர்தகாய் யூதருடைய அழிவுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த நாளில் கர்த்தர் காரியத்தை மாற்றி போட்டார். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் உபவாசித்து ஜெபிக்கும் போது நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய சபைக்காக, நம்முடைய மக்களுக்காக, அதே சமயத்தில் நம்முடைய குடும்பத்தில் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்துக்கிறாங்களோ அவளுக்காக நாம் உபவாசித்து ஜெபிக்கணும். இந்த தீர்மானத்தை நீங்கள் எடுத்தால் உண்மையாகவே ஜெபம் காரியங்களை வாய்க்க செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஜெபம் காரியத்தை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஸ்தோத்திரம், மொர்தகாய் உயர்த்தப்பட்டான், அதே சமயத்தில் கனப்படுத்தப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம்.
ஆதியாகமம் 41 அதிகாரம் 41 வசனம். ஆதியாகமம் 41:41. ஆ 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 எகிப்து தேசம் முழுமைக்கும் யோசேப்பை என்ன செஞ்சான்? அதிகாரி ஆக்கினான். பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில் மிகுந்த பாடு, கஷ்டம், உபத்திரம், நிந்தை, அவமானம் எல்லாவற்றையும் அனுபவிச்சான். சங்கிலினால் கிட்டப்பட்டு சிறையில் இருந்தான். இப்படிப்பட்ட மனுஷன் அவருடைய வாழ்க்கையில் ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்ததினால், கர்த்தருடைய சித்தத்தை செய்ததினால அருமையானவர்களே கர்த்தர் அவனை உயர்த்தினார். மொர்தெகாய் அருமையானவர்களே சோத்திரம் 127 தேசத்தினுடைய ராஜாவுக்கு 2வதாக உயர்த்தப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நாம் வாசித்தது போல 2 சாமுவேலில் நான் வாசித்தது போல அருமையானவர்களே பிரபுக்களோடு கூட உயர்த்தப்படணும்னு சொல்லப்பட்டுகிறது. சிங்காசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்று சொல்லப்பட்டுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே சமயத்தில் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆதியாகமம் 45 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து 7 வசனம் வரலாம். ஆ ஆ ஆ ஆ ஆ யோசேப்பு நான் தான் என்று சொல்லி அவன் சொல்கிறான். அப்புறம் விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், விசனமாக இருக்க வேண்டாம். ஆ ஆ ஆ உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் உயிரோடு காக்கும்படியாக தேவன் என்னை அனுப்பினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், விசனப்பட வேண்டாம். உங்களை ஆதரிப்பதற்காக, உங்களை உயிரோடு காப்பதற்காக தேவன் என்னை அனுப்பினார் என்று சொல்லி அருமையானவர்களே சோத்திரம். அவர்கள் நீங்கள் விற்று போட்ட யோசேப்பு நான் தான் சொல்லி சொல்கிறான். மன்னிக்கிறவனாக இருக்கிறான். மன்னிக்கிற சுபாவம் நமக்கு வேண்டும். அருமையானவர்களே சோத்திரம். முதலாவது நான் சொன்னேன், தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்ததினால், தேவனுடைய சித்தத்தை செய்ததினால் கர்த்தர் அவனை உயர்த்தினார். அதே சமயத்தில் மொர்தெகாய் சிறியவன் என்று சொல்லப்பட்டுகிறான். மொர்தெகாயின்னு சொன்னால் சிறிய மனுஷன் என்று சொல்லப்பட்டுகிறது. அவன் உபவாசித்து ஜெபித்ததினாலே அவனும் அவனுடைய ஜனங்களும், அருமையானவர்களே சோத்திரம், அவன் ஜனங்களும் தப்புவித்தது மட்டுமல்ல, உபவாசித்து ஜெபித்ததினால அவன் 2ஆம் ராஜாவுக்கு 127 தேசத்தினுடைய ராஜாவுக்கு 2வதாக அவன் உயர்த்தப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே சமயத்தில் யோசேப்பு மன்னிக்கிற சுபாவம் இருந்ததினால அருமையானவர்களே சோத்திரம் அவன் உயர்த்தப்பட்டவனாய் காணப்பட்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆகவே இப்படிப்பட்ட சுபாவம் நமக்குள்ளே இருக்கிறதா? தேவனுக்கு ஏற்ற இருதயம் நமக்கு இருக்கிறதா? தேவனுடைய சித்தத்தை செய்கிற இருதயம் நமக்குள்ளே இருக்கிறதா? ஜெபிக்கிற, உபவாசித்து ஜெபிக்க, தேசத்துக்காக, சமுதாயத்துக்காக, மக்களுக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக. நம்முடைய மக்கள் அருமையானவர்களே இயேசுவை அறியாதபடி எத்தனையோ பேர் நரகத்தில் போய் கொண்டுக்கிறாங்க. அவர்களை நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால், ஜெபத்தினால அதை திருத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நினைக்கிறதோடு சரி,
அதுக்காக போராடி ஜெபிக்கிறதில்ல, கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறதில்ல. கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும், உபாசித்து ஜெபிக்கணும். ஆகவே கர்த்தர் நம்மை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர்களையும் மனம் திரும்பி ரட்சிப்புக்குள்ளாய் வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். மூன்றாவது காரியத்தை சொன்னேன். யோசேப்பு அருமையானவர்களே, விற்று போட்ட அருமையானவர்களே சோத்திரம் சகோதர இடத்துல சொல்லுகிறான், நீங்கள் விற்று போட்ட யோசேப்பு நான் தான் என்று சொல்லி அவர்களை பழி வாங்கலை. அருமையானவர்களே சோத்திரம், நீங்கள் அருமையானவர்களே சோத்திரம் சஞ்சலப்பட வேண்டாம், விசனப்பட வேண்டாம். உங்களை ஆதரிக்கும்படியாக, உயிரோடு உங்களை காக்கும்படியாக கர்த்தர் என்னை முன்னே அனுப்பினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? முன்னே அனுப்பினார். ஆகவே அவர்களை மன்னித்து உயர்த்தியதினால கர்த்தர் அவனை கனப்படுத்தினார்.